ஹலோ விவோஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியானது நடக்க உள்ளன. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருமுறை பயிற்சியாகின்றார். மேலுமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றியும் பணவரவும் ஏற்பட வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா, அதேபோல் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏதாவது காணப்படுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். டிசம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே பார்த்திங்கன்னா 2 முறை ஒரே பயிற்சியானது ஏற்படுதுங்க. அதாவது சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இருமுறை பயிற்சி ஆகின்றாரு. டிசம்பர் 2ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகின்றார். டிசம்பர் 7ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கடகராசிக்கு வக்ர நிலையான பின்னோக்கிய நகர தொடங்குகிறார். டிசம்பர் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். டிசம்பர் 16ஆம் தேதி அன்று புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக பார்த்திங்கன்னா நகர தொடங்குகிறார். மீண்டும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 28ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். இப்படி இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கிரக சேர்க்கையானது பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கங்களானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதமானது வரவேற்கத்தக்க அற்புதமான மாதமாக இருக்கலாங்க. மேலுமே உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பெறலாம். புதிய தொழில் தொடங்க இந்த மாதங்கள் உகந்த நேரமாக இல்லை. அதனால் உங்களுடைய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதனை இப்பொழுது நீங்கள் தள்ளி போட வேண்டும். ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் பெரிய அளவிலான முதலீடுகளை பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய வணிக விவகாரங்களில் பார்த்திங்கன்னா 3ஆம் நபரை நீங்கள் ஈடுபடுத்துவதை தவிர்த்துக்கோங்க. அதேபோல் காதலர்கள் பார்த்திங்கன்னா சிறு தடைகளுக்கு பின் தங்களுடைய காதல் உறவில் வெற்றியை பெறலாம். கணவன் மனைவியினுடைய உறவில் சில குழப்பங்களானது ஏற்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை பிரச்சனையை உருவாக்கினால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கிடைப்பது உத்தமம். அதேபோல் உங்களுடைய குடும்ப விஷயங்களினுடைய முடிவெடுக்கும் செயல்பாட்டில் 3வது நபரை ஈடுபடுத்த வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது நன்றாக இருக்கும். நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். மேலுமே உறவு நிலைகளை பொறுத்தவரை இந்த மாதம் சிறு சிறு பிரச்சனைகளானது சரியாகுங்க. உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் பார்த்திங்கன்னா 3வது நபரினுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே நல்லுறவை பார்த்திங்கன்னா பராமரிக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதேபோல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை கையாள்வது சிறிது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் நீங்கள் அவர்களிடம் பார்த்திங்கன்னா பொறுமையை காட்டுவது முக்கியம். குழந்தைகளுடன் பார்த்திங்கன்னா சுமூக தொடர்பை உருவாக்குவது மிகவும் சவாலானதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதன் மூலமாக உங்களுடைய வருமானங்களானது உயரும் என்றாலுமே உங்களால் கணிசமான பணத்தை பார்த்திங்கன்னா சேமிக்க இயலாமல் போகலாங்க. ஆனாலுமே விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமைகள் கணிசமாக மேம்படும். உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவக்கூடிய வகையில் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதியான நிதி ஆதரவை பார்த்திங்கன்னா வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். முதலீடுகள் மூலமாக லாபங்களானது கிடைக்கும். அதனால் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உங்களுடைய பணத்தை வங்கி கணக்கில் வைப்பதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான முதலீடுகளை மேற்கொள்வது சிறப்பு. இந்த ஒரு அணுகுமுறை உங்களுடைய செல்வத்தை மிகவும் திறம்பட வளர்க்கவும் பிரகாசமான நிதி எதிர்காலத்தை பார்த்திங்கன்னா பாதுகாக்கவும் உதவும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் புதிய வாய்ப்புகளானது வரலாம். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் சற்று காலம் காத்திருக்க வேண்டும். எனவே பொறுமையுடன் பார்த்திங்கன்னா செயல்படுங்கள். உங்களுடைய மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவையும் ஊக்கத்தையும் பெறுவீர்.
தற்போது உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. உங்கள் பணியிட சூழல் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாங்க. மேலுமே உங்களுடைய தொழில்முறை இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவி நிர்வாகங்களானது ஆதரவாக இருக்கலாம். இந்த ஊக்குவிப்பு நீங்கள் உங்களுடைய துறையில் சிறந்து விளங்க உதவும். புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளுக்கு வழிவகுக்கும். துறைகளில் உள்ள கடகராசினர் நேர்மையான கண்ணோட்டத்தை பராமரிக்க வேண்டும். இருப்பினுமே சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்தபடி விரைவாகவே கிடைக்காது. சிறிது தாமதங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய கடின உழைப்புக்கு இறுதியில் அங்கீகாரங்களானது கிடைக்குங்க. உங்களுடைய சம்பளங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு வரவிருக்கும் காலமானது பிரகாசமாக தெரிகிறது. நிர்வாகம் உங்களுடைய முயற்சிகளை பார்த்திங்கன்னா அங்கீகரித்து வெகுமதிகளை வழங்கலாம். உங்கள் கற்பிக்கும் திறன் மற்றும் மாணவர்களினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா கவனிக்கப்படும். மருத்துவர்கள் நோயாளிகளிடமிருந்தும் நேர்மையான கருத்துக்களை பெறுவதை எதிர்பார்க்கலாங்க. இந்த அங்கீகாரங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இது உங்களுடைய மீதான நம்பிக்கையையும் பார்த்திங்கன்னா குறிக்கின்றன. மேலுமே உங்களுடைய வேலையின் மீதான உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுகிறது. ஊடகங்கள் மற்றும் சினிமா துறைகளில் ஈடுபட்டுள்ள கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலங்களாகும். மேலுமே திரைப்படத்துறை மற்றும் பிற ஊடகத்துறையினர் முயற்சிகளில் பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்தினாலும் வரவிருக்கக்கூடிய காலங்களானது கணிசமான வெற்றிகளையும் உங்களுடைய தொழில்முறை பாதையை மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக கடகராசினர் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி மற்றும் ஊக்கங்கள் நிறைந்த ஒரு நேரத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் சற்று தள்ளி போடுங்கள். ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய பெரிய முதலீடுகளை செய்வதை பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அல்லது கார்ப்பரேட் முடிவுகளில் பார்த்திங்கன்னா மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தக்கூடாது. இந்த மாதம் கூட்டாண்மை வணிகங்களில் பார்த்திங்கன்னா இறங்குதல் கூடாது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியங்களானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் அஜீரண கோளாறுகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்திங்கன்னா தக்க வைத்துக்கொள்ள வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க தினமுமே பார்த்திங்கன்னா தியானம் மற்றும் யோகாக்களை செய்யவும். மேலுமே மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். அது மட்டுமன்றி கல்விசாரா நடவடிக்கைகளிலுமே சிறப்பாக செயல்பட்டு தங்களுடைய முயற்சிகளுக்கான வெற்றியை பெறுவார்கள். ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற முயற்சிக்கக்கூடிய காலங்கள் இது. உங்களுக்கு ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களினுடைய ஆதரவு மற்றும் ஒத்துழைப்புகளானது கிடைக்குங்க. ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறிது தாமதங்களை எதிர்கொண்டாலுமே சிறப்பாகவே பார்த்திங்கன்னா கல்வி பயில்வார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் பொறுமையாக பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண சிறிது காலங்கள் ஆகலாம். மேலுமே இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்கும். அதற்கேற்ற பலன்களும் பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய நிர்வாக திறமைகளானது இப்பொழுது பழிச்சிடுங்க. எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும். காரிய தடைகளானது அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்களானது நீங்கி நெருக்கங்களானது அதிகரிக்கும். பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பெருமையை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் பார்த்திங்கன்னா கலந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர்கள். பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்குகள் சம்பந்தமான முன்னேற்றங்கள் காண எடுக்கக்கூடிய முயற்சிகளானது கை கூடுங்க. எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு மேலோங்கும். தடை தாமதங்களானது ஏற்படும். வீண் அலைச்சல்களானது உண்டாகும். எதிலுமே கூடுதல் கவனங்களானது தேவை. பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு மன உறுதியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சொத்துக்களை அடைவதில் தடைகளானது ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தங்களில் ஏற்படும்படியான சூழ்நிலைகளானது வரும். உடல் ஆரோக்கியங்களானது பாதிக்கப்படலாம். கவனங்கள் தேவை. வாகனங்கள் மூலமாக செலவுகளானது உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த பணவரவானது இருக்கும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.